Dear friends, I want to talk to you about talk therapy. Talk therapy na another cognitive behavior therapy அப்படிங்கறாங்க. இப்போ mental illnesses நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? மாத்திரைகள்னால, இன்ஜெக்ஷன்ஸ்னால, அட்மிஷன் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கிறதுனால, கவுன்சிலிங்னால. இதுவரைக்கும் ஒரு ஐடியா இருந்தது, கவுன்சிலிங்னால மைனர் மென்டல் இல்னஸ், மைனர் டிப்ரெஷன், மைனர் பிஹேவியரல் சேஞ்சஸ் இதை மட்டும் சரி பண்ண முடியும். எஸ், யாரெல்லாம் அப்படி பேசி அப்படி சரி பண்ணுவாங்க? பேரண்ட்ஸ் சரி பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சரி பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் சரி பண்ணுவாங்க, சமுதாயம் சரி பண்ணுவாங்க. அவங்களா ஒரு நல்ல வீடியோவை கேட்டு இப்படி சரியாயிக்கிடுவாங்க. ஓகே, பட் ஆஸ் ப்ரொஃபஷனல்ஸ் காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னா புரிந்து கொள்ளணும். மேஜர் மென்டல் இல்னஸை கூட சரி பண்ணிடலாம். எப்படி? மூளையில் அந்த ட்ராக்ஸ், ஃபால்ட்டி ட்ராக்ஸ் இந்த பிரெயினை மாற்றி அமைக்கலாம். அந்த எப்படி எலக்ட்ரிசிட்டி பாயுதோ, ஆக்ஷன் பொட்டன்ஷியல் பாயுதோ, அந்த விஷயங்களை மாற்றி அமைக்க முடியும் ஜஸ்ட் பை அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் காக்னிட்டிவ், அதான் புரிந்து கொள்ளுதல், அண்ட் பிஹேவியர் தெரப்பி. பிஹேவியர் என்னது? நம்ம நடத்தையை மாற்றி அமைப்பதின் மூலம். ஓகே, நான் சொல்லியிருக்கேன் மைண்டுக்கு 3 ஃபங்க்ஷன் இருக்கு. ஒன்னு தாட், இன்னொன்னு இமோஷன். இந்த ரெண்டும் சேர்ந்து உருவாகிற ஒரு நடத்தை, ஒரு பிஹேவியர். ஓகே, தாட் ஆட்டோமேட்டிக்கா ஜெர்மினேட் ஆயிட்டே இருக்கும். ஒரு இடத்தில், ஒரு நிலத்தில் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா எப்படி செடிகள் அப்படியே முளைக்குதோ அதே மாதிரி தாட்ஸ் உருவாகிட்டே இருக்கும். தாட் டிசார்டர்னு சொல்றோம். ஸ்கிசோஃப்ரினியாலலாம் தாட், அதாவது பேரனாய்ட் ஸ்கிசோஃப்ரினியால தாட் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். தாட் டீவியேட் ஆகும், தாட் ஓவர் திங்கிங் போவோம், டிஸ்ஆர்கனைஸ்டு திங்கிங் வரும், அங்க இங்க ஜம்பிங் தாட்ஸ் வரும். எதுலையும் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ தாட்ஸ்ல பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். பை நேச்சர் சிலவங்களுக்கு டிப்ரெசிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் தான் மூளையில வரும். ஆங்ஷியஸ் தாட்ஸ், ஃபியர்ஃபுல் தாட்ஸ் பை டிஃபால்ட் அவங்க அப்படி உருவாக்கப்பட்டு இருக்கிறாங்க. மனித இனமே பயத்தினால தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ பயம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் விஷயம். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனாலும் பயந்துகிட்டே இருப்பாங்க. ஹார்ட் படப்படன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், கை நடுங்கும், வெறுத்து கொட்டும், எப்பவும் ஒரு டென்ஸ் அலர்ட் மோடுல எது நடக்குமோ, எப்போ என்னதாகுமோ அப்படி இருப்பாங்க. ரிலாக்ஸ் பண்ண, ரெஸ்ட் பண்ண அவங்களுக்கு சரியாக தெரியாது. ஓகே, ஸோ த மேஜர் 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரெயின். இப்போ ஒருத்தரை மன நோயிலிருந்து விடுவித்தலை பண்ணி அவரை ஒரு நார்மலான எஃபெக்டிவ் ஃபங்க்ஷனிங் பர்சன் அப்படின்னா நம்ம பிஹேவியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம தாட்ஸ் என்னதுன்னு நம்ம வெளியே சொன்னால்தான் தெரியும். இல்லைன்னா நம்மளுடைய தாட்ஸை பத்தி மற்றவங்களுக்கு சின்ன க்ளூ வேணா கிடைக்கும். ஆனால் நம்ம ஃபுல் மைண்ட் தாட்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. உங்க உணர்வுகள் உங்களுக்கே உரியது. அன்பா ஃபீல் பண்றீங்களா, கோபமா ஃபீல் பண்றீங்களா, பொறாமையா ஃபீல் பண்றீங்களா, எரிச்சலா ஃபீல் பண்றீங்களா, செக்ஷுவலா ஃபீல் பண்றீங்களா, உங்களுக்கே உரியது. வெரி வெரி பர்சனல் டு யூ. அன்லெஸ் யூ டெல் இட் அவுட், யாருக்கும் தெரியாது. ஆனால் பிஹேவியர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிஹேவியரை வச்சுதான் உலகமே உங்களை ஜட்ஜ் பண்ணும். நான் இவனை கொல்லணும்னு நினைக்கிறேன், இதை நீங்க போய் ஒரு போலீஸ்காரன்ட்ட சொல்லி, சார் இவன் என்னைய கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படி சொல்றான், நீங்க அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்களா? யாரும் போட மாட்டாங்க. இட் இஸ் ஒன்லி தாட்ஸ். பிஹேவியர் டிட்டர்மின்ஸ் எவ்ரிதிங். ஸோ ஒரு பையன் ஒரு நார்மல் ஃபங்க்ஷனிங் மனுஷன் ஆகணும்னா, நார்மல் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் ஆக்ஷன். ஒருத்தர் மன நோயிலிருந்து விடுபட்டு அவரை நார்மல் அப்படின்னு எப்போ நம்ம சொல்றோம்? இதை கூட ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, மனநோயே இல்லை அப்படின்னு நம்ம எப்போ கண்டுபிடிக்க முடியும்? பிஹேவியர், உங்க தாட்ஸ் எப்படியும் இருக்கலாம், தாட்ஸ் எப்படியும் இருக்கலாம், பட் யுவர் பிஹேவியர், யுவர் ஆக்ஷன்ஸ், உங்கள் செயல்பாடு தான் உங்களை நீங்க யார் அப்படின்ட்டு டிட்டர்மின் பண்ணுது. ஓகே, ஸோ சிலருக்கு ஒவ்வொரு மனசுக்கும் அது யாருனாலும் சரிதான், நீங்க எவ்வளவு நோயுற்றவர்கள்னாலும் சரிதான், பிசிக்கலா மென்டலா
என்னதான்னாலும் சரிதான். உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும். சிலவர்களுக்கு அந்த இமோஷன்ஸை நல்லா மாடுலேட் பண்ணி பிறன் என்ன நினைக்கிறான், நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன ஃபீல் பண்றேன், மற்றவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமோஷனல் மாடுலேஷன்ல ரொம்ப கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. சிலருக்கு சில இமோஷன்ல சிக்கிக்குவாங்க. நான் அவளை லவ் பண்றேன் அதை தவிர வேற எதையும் யோசிக்க தெரியாது. இவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இதை தவிர வேற எதுவும் மனசுல ஓட. நான் ஏமாற்றப்பட்டேன். ஓகே, சிலவங்க இந்த இமோஷன்ஸ்ல வீக்கா இருப்பாங்க. சிலவர்கள் சரி இது நடந்துச்சு, அடுத்தது நான் என்ன செய்ய, ஓகே இந்த தாட்டை எனக்கு அப்படி ஆஃப் பண்ண தெரியும். அப்படி பிரெயின்ல ஒரு சுவிட்ச் இருக்கு மேடம், எனக்கு அந்த சுவிட்சை நான் ஆஃப் பண்ணிடுவேன், நல்லா தூங்கிடுவேன். டெய்லி எனக்கு நல்லா தூக்கம் வரும். எனக்கு கவலைகள் இருக்கு, டிப்ரெஷன் இருக்கு, ஆனா தூக்கம் மட்டும் பிரெயின்ல நான் ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன், தாட்ஸ் அப்படி நின்றோம். எஸ், திங்கிங் இஸ் தேர் ஸ்ட்ராங் பாயிண்ட். சிலவங்களுக்கு இமோஷன் ஸ்ட்ராங் பாயிண்டா இருக்கும், சிலவர்களுக்கு பிஹேவியர் ஸ்ட்ராங் பாயிண்டா இருக்கும். கவலை இருக்கு, கஷ்டம் இருக்கு, என்னால அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாது, வேதனைகள் தான், ஏமாற்றங்கள் தான், துன்பங்கள் தான், துக்கங்கள் தான், பணம் இல்ல, ஆனால் என் கடமை, அதுக்காக என் பிள்ளைகளுக்கு இப்படி செய்வேன், காலையில எழும்புவேன், வெளியே போவேன், உழைப்பேன், என்ன அநியாயம் எனக்கு நடந்தாலும், என்ன துரோகம் நடந்தாலும் அப்படி அந்த இமோஷன்ல சிக்க மாட்டேன். அப்படி தட்டிட்டு என்னுடைய வேலைகளை திருப்பி 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 செய்வேன். நிறைய பேர் எனக்கு அப்படி தெரியும். அப்படி செய்வதனாலே குடும்பங்களை காப்பாற்றியவர்களை தெரியும், பெரிய பெரிய விஷயங்களை சாதித்தவர்களை தெரியும். ஓகே, சோ behavior modification, forming routines and good habits and strengthening behavior, இது நிறைய பேரை அப்படி காப்பாத்தி விட்டுரும், தூக்கி விட்டுரும். உங்களுக்கு மன சோர்வு இருந்தாலும், மன கஷ்டங்கள் இருந்தாலும், OCD இருந்தாலும், ஸ்கிசோஃப்ரெனியா இருந்தாலும், you should form routines. காலையில் இத்தனை மணிக்கு எழும்புவேன், இத்தனை மணிக்கு பல் வளக்குவேன், இத்தனை மணிக்கு புறப்படுவேன், இத்தனை மணிக்கு என் பிள்ளைகிட்ட பேசுவேன், இத்தனை மணிக்கு வீட்டை விட்டு வெளியே போவேன். அது உங்களுக்கு மட்டும் ஹெல்ப் ஆக, உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கும் அழகான ருட்டீன்ஸ், அழகான ஹேபிட்ஸ், அழகான பிஹேவியர் பேட்டர்ன். இது டிசிப்ளின்னு சொல்லலாம், கடமைக்காக செய்யறேன்னு சொல்லலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, சிஸ்டமேட்டிக்கான ஆடு, பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதுக்கு என்ன பேர்னாலும் நீங்க வச்சுக்கலாம். ஆனால் அழகான நடத்தைகள் இருந்தா உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஜெயிக்கிறத தவிர அழகான பியூட்டிஃபுல் பிஹேவியர் பேட்டர்னை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா you can always win.